This video sponsored by Buymood. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். கராத்தே பாபு டீசர் ரியாக்ஷன். ரவி மோகனை கூப்பிட்டு விசாரித்த அமைச்சர் சேகர் பாபு. என்ன ஆச்சு? நடிகர் ரவி மோகனின் நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள படம் கராத்தே பாபு. இந்த படத்தை டாடா படத்தின் இயக்குனர் கணேஷ் கே பாபு இயக்கியுள்ளார். படத்தின் டைட்டில் டீசர் கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. இந்த டீசர் முழுக்க தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள் நடக்கும் காட்சிகளை மையப்படுத்தியதாக இருந்தால் டீசர் பரவலாக கவனம் பெற்றது. இந்நிலையில் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழாவில் கலந்து கொண்ட நடிகர் ரவி மோகன் சுவாரஸ்யமான சம்பவம் குறித்து பேசியுள்ளார். இது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜெயம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமானவர் ரவி. இதனால் இவரை ரசிகர்கள் தொடங்கி திரையுலகில் அனைவரும் ஜெயம் ரவி என அழைத்து வந்தார்கள். அவரை தன்னை ஜெயம் ரவி என்று அடையாளப்படுத்தி வந்தார். இந்நிலையில் அவர் தனது மனைவியை பிரிந்த பின்னர் தனது பெயரை ரவி மோகன் என மாற்றி வைத்ததே பலரது கவனத்தையும் பெற்றது. இப்படியான நிலையில்தான் இவரது கராத்தே பாபு படத்தின் டைட்டில் டீசர் வெளியானது. அதில் சண்முக பாபு என இருந்த பெயர் கராத்தே பாபு என மாறுவது போல காட்சி இடம்பெற்றது. அதேபோல் ஜெயம் ரவி என்ற பெயர் ரவி மோகன் என மாற்றுவது போலவே காட்சி அமைந்தது. இந்நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஏற்பாடு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாள் விழாவில் நடிகர் ரவி மோகன் கலந்து கொண்டார். அப்பொழுது அவர் பேசியது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது, உங்கள் அனைவருக்கும் என்னை ஜெயம் ரவியாக தான் தெரியும். ஆனால் எனக்கு இன்னொரு பெயர் இருக்கு, ரவி மோகன் என்பதுதான் அது. ஜெயம் ரவி என்னும் பெயர் அன்பு நண்பர்களாலும் ரசிகர்களாலும் எனக்கு கிடைத்த பெயர். இன்றைய ரவி மோகனாக நான் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன் என கராத்தே பாபு என்னும் படத்தில் நான் டீசர் போட்டியிருந்தேன். அந்த டீசரை பார்த்த பின்னர் அமைச்சர் சேகர் பாபுவிடம் இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. அதேபோல் இயக்குனர்களும் ஃபோன் வந்தது. இயக்குனர் கொஞ்சம் பயந்து கொண்டே பேசினார். டீசர் பார்த்துவிட்டு ஏதாவது சொல்வார் என நினைத்து கொண்டே போனார். இயக்குனரிடம், என்னப்பா கராத்தே பாபுன்னு படம் எடுக்கிறீங்களாமே, கதை நம்ம கதை மாதிரி இருக்கே என்று கேட்டுள்ளார். அதற்கு இயக்குனர் இல்லை எனவும் அந்த படத்திற்கு உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை எனவும் மழுப்பலாக பதிலளித்தார். உடனே அமைச்சர் சேகர் பாபு, தம்பி நான் தான் கராத்தே பாபு என பதிலளித்தார். இப்படி நகைச்சுவையாகவும் அன்பாகவும் அந்த படத்திற்கு வாழ்த்து சொன்ன சேகர் பாபு ஐயாவுக்கும் எனது நன்றியை வாழ்த்துக்களையும் என்று பேசினார். இவரது இந்த பேச்சு தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.